தாவீது புறப்படும் போது 600 பேர் கல் எடுத்தாங்க. இப்படி பார்த்துட்டு யாரையும் பகைக்கலங்க, யாரையும் பகைக்கல. அமலேக்கின் கையில சுதந்திரம் இருக்கு. நோக்கம் அதுவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நோக்கத்தை மட்டும் மாத்திராதீங்க. நோக்கத்தை மாத்தினாலே நம்முடைய சுதந்திரம் சத்துருவின் கையிலிருந்து பறிக்க முடியாது. முன்னாடி பின்னாடி ரைட்ல லெஃப்ட்ல நிறைய அந்நிய சத்தங்கள் காதுல விழும். சவுல பாத்தீங்களா, 40 நாள் கோலியாத் வந்து நின்று தன் தேவர்களின் நாமங்களை சொல்லி இஸ்ரவேலின் சேனைய கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறான். இது அவனுக்கு காதுல விழல. தாவீத பத்தி ஸ்திரீகள் புகழ்ந்து பாடிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அவனால தாங்க முடியல. உன் எதிரி பேசினது உன்னை பாதிக்கல, ஆனா உன் கூட இருக்கிறவன ஒரு ஆள் புகழ்ந்தது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா உன் ஃபோக்கஸ் மாறிட்டு. சவுலே, இது ரொம்ப ஆபத்து. எப்படி ஆபத்தா மாறிச்சு? இவன் ஃபோக்கஸை மாறி யாரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் தெரியுமா? தாவீத. இவர் இருந்தா பிரச்சனை, இவர் இருந்தா பிரச்சனை, இவர் இருந்தா பிரச்சனை, இவர் இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெலிஸ்தியன் மேல எரிய வேண்டிய ஈட்டிய தாவீது மேலேயே எரிஞ்சிட்டு இருந்தான். பார்த்தாலே எறிவான். இப்படி எரிந்துட்டு இருந்தான். சத்துரு உள்ளே புகுந்து சவுல அம்பெய்து கொண்டு விட்டான். ஃபோக்கஸ் மாறினா அமலேக்கன் வந்து கை போடுவது, பெலிஸ்தியன் வந்து கை போடுவது எளிதாய் மாறிவிடும். தாவீதை பார்த்தீர்களா? யுத்த களத்துக்குள்ளே போகிறான். தாவீதுடைய ஃபோக்கஸை மாற்ற முதல்ல இடைப்பட்டது தாவீதுக்கு அண்ணன் வந்து நின்று. தாவீது எதுல கவனம் செலுத்துறான்னா, ஆமே இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? ஏன்னா தேவனுடைய நாமத்தை சேனையை தூஷித்தது தாவீதால தாங்க முடியல. நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், அவங்கள யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது. நம்மளால சகிக்க. தாவீதுக்கு அங்க நெஞ்செல்லாம் கொதிக்குது, துடிக்குது. என்ன கிடைக்கும்? இப்படி இருக்கும்போது தான் தாவீதின் சகோதரன் எலியாப் அதை கேட்டு தாவீதின் இடத்துல வரான். உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் உன் துணிகரத்தையும் நான் அறிவேன். தாவீது அதை மைண்ட் பண்ணல. ஃபோக்கஸ் கோலியாத் மேலேயே தான் இருக்கிறது. என்ன பேச்சுங்க! ஆமே, உன் துணிகரத்தை அறிவேன், உன் அகங்காரம் உள்ளவன். அந்த கொஞ்சம் ஆட யார்கிட்ட விட்டுட்டு வந்த? ஃபோக்கஸ் மாறல. ஃபோக்கஸ் மாறாததுனால ஒரே கல்லால கோலியாத்தை அடிக்க முடிஞ்சது. ஃபோக்கஸ் மாறி இருந்தா வண்டியா கல்லை இறக்கி போட்டாலும் ஒரு கல்லு கூட கோலியாத்து மேல படாது. கோலியாத் அங்க நிப்பா, நம்ம வேற எங்கேயோ குறி பார்த்துட்டு அப்படியே குறி பார்க்கும்போது எலியாப் சொல்லுவான், உன் அகங்காரம் தெரியும், கோலியாத்தை காணாது. எத்தனை கல்லு! நானும் பல வருஷமா இயேசுவி நாமத்திலே போ, இயேசுவி நாமத்திலே போ. எங்க கோலியாத்து எங்கேயோ நிக்கிறான். நிறைய ஃபோக்கஸ். நீங்க ஜெபம் உட்காரும் போது உங்க ஃபோக்கஸை மாத்துறதுக்கு சில சத்தங்கள் வரும் தெரியுமா? நீங்க உபவாசிக்கணும் நினைக்கும் போது உங்க ஃபோக்கஸை மாத்துறதுக்கு சத்தங்கள் வரும் தெரியுமா? தாவீது எடுத்தது 5 கல். ஃபோக்கஸ் கரெக்டா இருந்ததுனால பயன்படுத்துறது ஒரே கல். பல ஆண்டுகளா நான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன். வீட்டு எல்லையை விட்டு அமலேக்கியன் போக மாட்டேங்கிறான். பல ஆண்டுகளா ஜெபம் பண்ணி பார்க்கிறேன். எந்த சத்தம் காதுல விழுது? எந்த சத்தம் காதுல விழுது? அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி பார்த்துறாங்க, அவங்க என்ன பார்த்து லைட்டா சிரிச்சாங்க. நேற்று சிரிக்கும் போது 32 பல்லு தெரிஞ்சது, இன்னைக்கு சிரிக்கும் போது 1.5 பல்லு தான் தெரியுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபோக்கஸ் மாறுறதுனால ஒரே கல்லு, பாக்கெட் ஃபுல்லா கல்லு. இப்படி நடக்க வேண்டிய ஆளு இப்போ இப்படி நடக்குது. ஏன்னா நாங்க நிறைய ஜெபம் பண்ணி அது இவங்க நான் வர்றது வர சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்ததும் சிரிப்ப காணல. ஆமா, அதுக்கு பார்வை நேரம் மாதிரி சிரிப்புக்கு ஒரு நேரம் உண்டு. ஏங்க தாவீது கேட்காத நிந்தையா? ஏன்னா தாவீது இப்போ பார்க்க வேண்டியது கூட இருக்கிறவங்க கையில இருக்கிற கல்லை அல்ல, சத்துரு கையில இருக்கிற என் சுதந்திரம். சத்துரு கையில இருக்கிற என் சுதந்திரம். ஆமென், ஆமென்.
எங்க நாம் அனுபவிக்க வேண்டிய சுதந்திரம் கையில இருக்காங்க. இருக்குதா? நம்ம கையில இருக்குதா? நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறாங்களா? பிள்ளைகள் நமக்கு தந்த சுதந்திரம் அல்லவா? ஆமே. எதிர்பார்க்காததுதான் நடந்தது. தாவீது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஓகே, நடந்துட்டு நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் அப்படிதான் இல்ல தாவீதே, பலப்பட்டு தான் ஆகணும், பலப்பட்டு தான் ஆகணும், பலப்பட்டு தான் ஆகணும். இன்னும் 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 இந்த மரத்துக்கு பரலோகம் கிருபைங்கிற தண்ணீர் ஊற்றுகிறது என்றால், இன்னும் கிருபைங்கிற இன்னும் இந்த மரத்தை வெட்டி போடாம, இன்னும் இந்த மரத்தை வெட்டி போடாம கிருபையின் தண்ணீர் ஊற்றுகிறார் என்றால், உன்னை கொண்டு கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். ஒருவரையும் பழிக்காதீங்க. நம்ம சண்டை போடுறதெல்லாம் யாருன்னு பாருங்க. நம்ம கூட இருக்கிறவங்க கூட இருக்கவங்க கூட சண்டை போடுறதுனால சாத்தான் கூட ஃபைட் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லாம ஜாலியா வந்து விளையாடிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆமே. எத்தனை கல் எரிஞ்சிட்டோம். இயேசு நாமத்துல போ, இயேசு நாமத்துல போ. எங்க போறதுக்கு? நம்ம ஃபோக்கஸ் எங்கேயோ வச்சுட்டு. ஆமே. ஏன் சுதந்திரம்? கர்த்தர் எனக்கு தந்த சுதந்திரம் நான் அனுபவிக்கும்படி. ஆமே. நோக்கத்தை மாற்றாதீங்க. அடுத்த வார்த்தை, அது 9வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். அங்கே சிலர். அப்போ வார்த்தை என்னதான் இருந்தாலும் பயணிக்கிற பாதையில் என்ன வரும்? தடை வரும், தடை வரும். நம்ம பிரச்சனை என்னன்னா, சமூகத்திலிருந்து பலப்படுகிறோம், சமுதாயத்தில் போய் தளருகிறோம். இதான் கரெக்ட். இங்க இருக்கும்போது இன்னைக்கு போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அடுத்த ஆராதனைக்கு வந்து சாட்சி சொல்லுன்னு போவோம். சின்ன பேசோர் ஆற்றண்டையில் வந்தபோது தளர்ந்துட்டாங்க. நீங்க இந்த தளர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் முயற்சி பண்ணி முடியாமல் தளர்ந்தவர்கள் அல்ல. தடையை பார்த்ததுமே இது அவ்வளோதான், இது நடக்காது, இது முடியாது. சிலர் பார்த்துருக்கீங்களா, கூட இருந்து ஒரு காரியத்தை சொல்லும் போதே அதெல்லாம் நடக்கவே நடக்காது,